வணக்கங்க. இன்றைக்கி மாங்காய் சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறேங்க. மாங்காய் சாதம் செய்கிறதுக்கு நான் வந்து ஒரு கடாயை வச்சுருக்கேன். கடாயில் 2 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்ச பிறகு கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் ஜீரகம் போட்டிருக்குங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரணுங்க. அதுக்கு முன்னே வந்து கொஞ்சம் சாதங்க, நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ சாதம் வடித்து வச்சுருக்கேன். உதிரியாக மாங்காய் வந்து 2 எடுத்துருக்கேங்க. அது வந்து திருகி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து இந்த கடுகு ஜீரகம் பொரிஞ்ச பிறகு நம்ம அதில் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா கிளறி விடணுங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் மாங்காய் எடுத்துக்கலாம், சாதமாக வடித்து எடுத்துக்கலாங்க. கொஞ்சமாக வேணால் தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இதிலே கொஞ்சம் பெருங்காயம் தட்டிக்கலாங்க. பெருங்காயம் போட்டு நல்லா எண்ணெயிலேயே நல்லா பரட்டி விட, பருப்பு தீயக்கூடாது. அந்த அளவுக்கு சிம்மில் வச்சு நல்லா கலர் மாறுற அளவுக்குங்க நல்லா கலந்து விடுங்க. இந்த மாங்காய் சாதத்தோட அந்த பருப்பு சாப்பிடும்போது நம்மளுக்கு அவ்வளோ நல்லா இருக்குங்க. அந்த வாயில் நடு கடுகுப்படும், அப்போ நல்லாயிருக்கும். இதிலே வந்து கருவேப்பிலை கொஞ்சங்க போட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம திருகி எடுத்து வச்சுருக்க மாங்காய் வந்து இதில் சேர்த்திக்கலாங்க. பார்த்திங்கன்னா புளிப்பு மாங்காவும் இருக்கும், இனிப்பு மாங்காவும் இருக்குங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்திங்க. சேர்த்துட்டு நம்ம திருகி எடுத்து வச்சுருக்க இந்த மாங்காய் தொக்கு வந்து இதில் அப்படியே நல்லா எண்ணெயிலே பிரட்டி விட்டுன்னு வரணுங்க. இந்த அளவுக்கு அப்படியே பிரட்டி விட்டுணுங்க. தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்கக்கூடாது. தண்ணி சேர்த்தா ரொம்ப சதன்னு ஆகிடும். அதனால் இந்த தண்ணியெல்லாம் அதிலையே இழுத்துக்கும். அந்த எண்ணெயிலே வந்து அந்த மாங்காயில் இருக்க நம்ம திருக்கும்போது அப்படியே ஒரு மாதிரி தண்ணி விட்ட மாதிரி இருக்குங்க, அதெல்லாம் அதில் அப்படியே இழுத்துக்கும். நல்லா இது மாதிரி பிரட்டி விடுங்க. அந்த பச்சை வாசனையும் போயிடும். அதனால் பிரட்டி விட்டுட்டு இப்போ நம்ம வடித்து எடுத்து வச்சுருக்க சாதத்தை சேர்த்திக்கலாங்க. உப்பு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த சாதத்துக்கும் அந்த மாங்காய்க்கு சேர்த்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு உப்பு போட்டுக்கணுங்க. உப்புன்னா நம்ம கல் உப்பு போடக்கூடாது, சால்ட்டு போட்டுக்கணும். கல் உப்பு போட்டால் அங்கங்கே திட்டாக நிற்கும். அதனால் சால்ட்டு போட்டுக்கோங்க. சால்ட்டு போட்டு நல்லா ஒரு முறை கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு அந்த அடியில் தீயாதபடி பார்த்துக்குங்க. முக்கியமானது அதுதான். அடியில் தீ பிடிச்சிட்டுனா கலரே மாறிடும், சாதம் விட்டு கலரே மாறிடுங்க. அதனால் நம்ம தீயை விடாமல் நல்லா அது மாதிரி கலந்து விட்டுக்குங்க. கலந்து பிறகு நம்ம வடித்து வச்சுருக்க சாதத்தை சேர்த்துக்கலாங்க. சாதம் பார்த்தாவே தெரிஞ்சு பாருங்கள், உதிரியாக இருக்கணும். ரொம்ப ஒரு மாதிரி கச இருந்தால் சாதம் நல்லா இருக்காது. அதனால் நல்லா உதிரியாக இருக்கிற மாதிரி சாதம் வடிச்சுக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த சாதம் வந்துங்க, இந்த மாதமாக்குறவங்களுக்கு மாங்காய் சாதம் எப்போ வேணாலும் நம்ம செஞ்சு வீட்டில் கொடுப்பாங்க. பார்த்திங்கன்னா 5ஆம் மாதம் பாருங்கள். அப்போ வந்து சாதம் வந்து 5 வகையான சாதத்தில் இந்த மாங்காய் சாதமும் ஒன்று எப்போவுமே செஞ்சு கொடுப்பாங்க. இன்னும் மாதமாக்குற வளைகாப்புன்னு பண்ணுவாங்க பாருங்கள். அதில் வந்து 5, 9 இது மாதிரி 12 எத்தனையோ வித சாதம் போடுவாங்க. அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா மாங்காய் சாதம் இருக்குங்க. இப்போ கடைசியாக வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணி அதில் தூவிக்கினாங்க. விட்டு மொத்தமாக நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இதை வந்து டிஃபன் பாக்ஸுக்கு, ஸ்கூலுக்கான குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். நம்மளும் டூருக்கு போனால் எடுத்துகிட்டு போகலாங்க.